வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 2 நாளா அமைச்சர்கள் ஜனநாயகன் படம் பார்க்க போனதை ஒரு சர்ச்சைக்கு கிளப்புறாங்க. படத்தில் போய் அழுதாங்கன்றாங்க. பல்வேறு பணி இருக்குது, பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகுது. இந்த சமயத்தில் இதெல்லாம் தேவையான வாடகை வாகிகள் கதறாங்க. கொத்தோஸ், நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் முதலமைச்சர் ஒரு வாரம் ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். யார் படத்துக்கு பிரிவு கூப்பிட்டாலும், அசுரனை கூப்பிட்டாலும் போனார், பராசக்தி கூப்பிட்டாலும் போனார். அதை விட கொடூரம் என்ன தெரியுமா? அவர் பையன் ஆட, இவர் கைதட்டி பாட, சிரிக்க அப்படின்ற மாதிரி நெஞ்சுக்கு நிதின்னு ஒரு படத்தில் போய் குடும்பத்தோட 9 பேர் அரசு செலவில் போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் குடும்பமே கும்மி அடிச்சிங்களே. அரசினுடைய செலவில் போய் நீங்கள் தியேட்டர் தனியாக புக் பண்ணி பார்த்தீங்களே, அது மாதிரி இவங்க செய்யலை. மக்களோடு மக்களாக உட்காந்து தளபதியுடைய இறுதி படம் என்று அறிவிக்கப்பட்ட படத்தை எண்ணி அந்த உளப்பூர்வமாக பாசத்தின் வெளிப்பாடான அழுகை. நீங்கள் கரூரில் அழுதிக்க பாருங்க, ஐயோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு உங்கள் அமைச்சர்கள் போய் செந்தில் பாலாஜியும் உங்களுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஒரு பாசாங்க அழுகை. இது பாசத்தின் அழுகை. ஹலோ, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, இங்கே கரப்பாம்பூச்சி போராட்டம் இல்லை, இங்கே எட்டுக்கால் பூச்சி போராட்டமே இல்லை. இருந்த ஒரு பெருச்சாலியும் அடுத்து துரத்தியாச்சு. நீங்கள் செயற்கையாக போராட்டம் நடப்பதாக காட்டி இந்த ஜனநாயகனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மக்களின் பேராதரவை திசை திருப்ப முயற்சி பண்ணீங்க, தோத்துட்டீங்க. இது ஜனநாயகனுடைய ஆட்சி. தியேட்டரில் கூடும் கூட்டமே அதற்கு சாட்சி. போய் பாருங்கள் கொத்தோஸ், நீங்களும் பார்த்து ரசிங்க. வரட்டா?